ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம லே லடாக் ட்ரிப்பில் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னது 90 நினைக்கிறேன். ஆமாம், அங்கே தான் இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூமில் வெக்கேட் பண்ணுறோங்க. டைம் பார்த்திங்கன்னா இப்போயே 11 மணி ஆச்சு. நம்ம திங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வியூ காட்டுறேன். இப்போ வந்து கோயில் தான் போக போகிறோம். எந்த கோயில் தெரியுமா? இங்கே பாருங்கள், நம்ம பசங்களாம் இங்கே தான் இருக்காங்க. ஹாய் 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 ஹாய். வாவ், நன்றி. போகலாம் போகலாம். ஓகே பிபின், மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மோட்டோ விளாக் பண்ணுறேன். பிபின் அப்பா பயங்கரமாக மூச்சு வாங்கிச்சுங்க. நம்ம வந்து கெச்சிநாத் ஏதோ ஒரு கோயில், அதாவது பேர், அந்த கோயில் தான் போக போகிறோம். வாங்க, அது யாரோட போக போகிறோன்னா நான் பார்த்தோம்ல அவங்களோட தான் போக போகிறாங்க. அங்கே பாருங்க, கீழே எல்லாம் ஸ்கூட்டியில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நின்தாஸ் எதோ சொன்னாங்க அவர் பேர். அந்த car comes and goes. Oh, okay, bro. And there is only one way. We are go to Kechidam. Yes, Kechidam. And the god name is Neem Karoli Baba. Neem Karoli Baba. Yeah. अभी तो 4 बजे है. அங்கே தான் போகிறோம். मंदिर में இங்கே வர கார் அதிகமாக வருமாமே. अदा bro, टक्कर कटी ना. கார் வருது திரும்ப. अच्छा घूम घूम यहाँ से भैया कितनी दूर होगा? आप लोकल हो या फिर? कौन से लोकल? हाँ. कहाँ से आप? हम भी महाराष्ट्र से. ஓகே பை, கொஞ்ச நேரம் நிற்போம். இன்னும் எல்லாத்தையும் கட்டுவோம். அதெல்லாம் அங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் இங்கெல்லாம் கட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெடி. இந்த 2 ஸ்கூட்டி தான் நம்மளோட வர போகிறாங்க. वो तो अपना ही है. देखिए गाड़ी के पेपर இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போக லாக் பண்ணுறேங்க. முடியல, மூச்சு வந்து. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். நனித்தாலில் தான் இருக்கும். இப்போ நான் இது வேறு நந்தியல்னு சொல்லிகிட்ருக்கேன். நனித்தால். இன்னொரு டைம் ரெண்டு டைம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ஞாபகம் வரும். நனித்தால் எங்கே போக போகிறோம்னா நிம் கரோலி பாபா அவர் கோயில் தான் போக போகிறோம். அது கெச்சிதாஸோ எதுவும் சொன்னார்ல, நான் அதுக்குள்ளே மறந்துட்டேன். எவ்வளோ நேரம் வ்ளாக் பண்ண முடியும்னு தெரியலைங்க, ஏன்னா மழை வேறு வந்துக்கிட்டு இருக்கு. அநேகமாக நான் ஒரு கொஞ்ச நேரம் தான் வ்ளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேமராலாம் கழட்டி வச்சுருவோம். எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது பாருங்கள். இந்த கோயில் வந்து நம்ம இப்போ நம்ம இப்போ போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆங்க. அதாவது எந்த மாதிரினா நிறைய செலிப்ரிட்டிலாம் வந்திருக்காங்க. இப்போ எப்படி சொல்கிறது, விராட் கோலி, அப்புறம் இன்னும் நிறைய பேர். அங்கே பாருங்கள், முன்னாடி அந்த லேக் வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், பயங்கரமாக இருக்குங்க. இதுக்கப்புறம் எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலையே. நான் வேறு மேப் வேறு போடல. அதான் அவர் பின்னாடி தான் போகிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து ரெண்ட் எடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 வண்டிக்கு சேர்த்து 1000 ரூபா தானா. பெட்ரோல் இவங்க அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். குழி, இந்த மழை துளிலாம் வைசரில் வரப்பட்டிருக்கு, சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க குழிலாம். எப்படி போகிறது? இந்த லேக்கோட வியூலாம் உங்களுக்கு காட்டுறேங்க. அந்தாண்ட போனால் இன்னும் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் சரியாக தெரிய மாட்டேங்குது. மழை மட்டும் கிணமா வராமல் லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போயே லைட்டாக தூத்தல் போட்டுட்ருக்கேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நல்ல ரூட்டு.
இன்னும் 2 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியலையே. அவங்க முன்னாடியே போயிட்டாங்கங்க, எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. பிபின் தூத்தல் வேறு நிறையா போடுதுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு சென்டர் சர்க்கிள் மாதிரி. அந்த முன்னாடி இருக்க பில்டிங்லாம் சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாங்கன்னு தெரில 2 பேர். நிதிஷ் ப்ரோவை காணோம். அவர் எங்கே போனார்? ஓ ஓ ஓகேங்க. மழை கனமாக வர மாதிரி இருக்குது. அநேகமாக கேமரா கழட்டிடுவோன்னு நினைக்கிறேன். வேர் இஸ் ப்ரோ? Yeah bro, where is he? I don't know. You don't know? No, my friends. They are filling up the petrol. Oh, okay, okay. Here no problem. Any police problem here? ஐயோ மழை கனமாக வருதுங்க. யா இவர் வேறு அதுக்குள்ளே எங்கே போனாருன்னு தெரியலையே. ஐ கேன் கால் ஹிம். ஆஹா பிபின் வந்துட்டாங்க, போகலாம். இவங்க ஆனால் ரொம்ப பாசக்காரங்க, மகாராஷ்டிராக்காரங்க. இவங்களுக்கும் நம்ம ஏஜே தான், சேம் நம்ம ஏஜே தான். ஆனால் பார்த்தா லைட்டாக பெரியவங்க மாதிரி தெரியுறாங்க. ஆனால் நம்ம சேம் ஏஜ். இவங்க ஓனாக நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்களா. பரவாயில்ல, நம்ம வயசில் இருந்துக்கிட்டு அது சிவில் ஒர்க் ஏதோ ஓன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா நம்ம கூட அவ்வளோ பாசமாக பழகினாங்கங்க நைட்டெல்லாம். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி போகிற ஸ்கூட்டி ஓட்டுறாரு, க்ரீன் கலர் ரெயின் லேயர் போட்டிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அங்கே ரிலேட்டிவ் யாரோ பார்லிமெண்ட்லலாம் இருக்காங்களாட்டிருக்கு. பொலிட்டீஷியன் சப்போர்ட்லாம் இருக்காமா. எவ்வளோ பெரிய கான்டாக்ட்லாம் கிடைக்குது. இந்த சைட்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வீடே தான். ஐயோ இவர் அடங்க மாட்டார்ட்ருக்கு. ஐயோ ஏன் இப்படி பண்ணுறாரு? நேரம் ஜஸ்ட் மிஸ். மழை வேறு நிறையா வருதுங்க. ஐயோ நான் வ்ளாக் பண்ணணுங்கும் போது தான் மழை வரணுமா? சரி, முடிஞ்ச அளவுக்கு வ்ளாக் பண்ணுவோம், மீதி பார்த்துப்போம். அப்புறம் வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு கூட தெரிலிங்க. அங்கே பாருங்க, முன்னாடி நமக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்காரு. நல்லா இருக்குது, ஆனால் மழை பயங்கரமாக வருது. ஐயோ திரும்ப எடுக்கிறாரா? போதும் ப்ரோ. யா குட். நமக்கு இன்னும் ஒரு ஸ்டார்டிங் இதே இல்லைங்க. அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு 4-5 கிளிப்லாம் எடுத்து வச்சுப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே ஐயோ ஏன்னா இவ்வளோ நேரம் எடுக்கிறாரு. மழை தான் வந்துக்கிட்டே இருக்குங்க. மழை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். நான் பேசுறது மட்டும் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆனால் சரி. இது வரைக்கும் இந்த மாதிரி மழையில் நான் கோப்ரோலாம் போட்டு அடித்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டு அடிக்கிறேன். எதுவும் சொதப்பாதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கை விட்டதில்லை. ஆனால் ஒரே தடவை கை விட்டுச்சு, அது மெமரி கார்டு. பட் கேமரான்னு கையை விட்டதில்லை. ஏதோ நான் லைட்டாக பயமாக தான் இருக்குது. பார்த்துப்போம். அப்புறம் இவங்களோட வந்து இந்த கோயிலுக்கு போகிற வீடியோ எடுக்கலைன்னா அப்புறம் வேஸ்ட்டு தானே. நேற்று வந்த ஃபால்ஸ் தானே இது? அதே தான்ப்பா, அந்த வழியாகவே தான் போகிறோமா இப்போ நம்ம திரும்பவும்? ஏய் அவ்வளோதான். நான் வந்து பார்த்திங்கன்னா கேமராவை கழட்டிடுறேன். ஏன்னா மழை அதிகமாக வருது. கேமரா இப்போயே ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு. நான் முன்னாடி மழை விட்டால் கொஞ்சம் வ்ளாக் பண்ணுறேங்க. இந்த வீடியோ தனியாக ஒரு வ்ளாகாக எடுத்து போடலான்னு நினச்சேன்.
அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்க. ஓகே, நம்ம வண்டி நிப்பாட்டி இந்த கேம் கழட்டிடுவோம். இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம வச்சுருக்கிறதே ஒரே கோப்ரோ. இதுவும் போனால் ஆல்ரெடி நம்ம யூடியூப்லேருந்து நமக்கு ஒன்றும் காசெல்லாம் ஒன்றும் வரதில்லை, அதனால் கழட்டிடலாம். இது நம்மளோட காசு, போனால் அவ்வளோதான். பிபின், இப்போ எப்படி இது ரெக்கார்ட் ஆகுதுன்னு வேறு தெரியலிங்க. ஸ்கூட்டி ஓட்டிகிட்ருக்கோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு தான் ஓட்டிகிட்ருக்காங்க. அதாவது நம்ம மகாராஷ்டிரா மும்பை ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓட்டிகிட்ருக்காங்க. அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோங்க கோயிலுக்கு. இப்போ மழை கொஞ்சம் விட்டுருச்சு, அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். கோயில் போயிட்டு நம்ம சீக்கிரமாக கிளம்பணும். இங்கேயே 12 ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். இதுக்கு மேலே கொஞ்சம் மூவ் ஆகணும் வேகமாக. பிபின், இங்கே பாருங்க வழியில் எப்படி போகுதுன்னு. ஸ்கூட்டி ஓட்டுறது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம பைக் அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்க. பயமாக இருக்குது. இதை வளைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம பைக்கில் ஈஸியாக ஓட்டி ரொம்ப பழக்கம் இல்லை, இதை கொஞ்சம் வளைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பின்னாடி வேறு நம்ம ஃப்ரெண்டு வேறு உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு பொறுமையாக ஓட்டிகிட்ருக்கேன். நான் வளைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யோசிச்சு பொறுமையாக போயிட்டுருக்கேங்க. ஆனால் சரியான கிளைமேட்டுங்க. நம்ம வந்திருக்க டைம் வந்து நல்ல கிளைமேட் தான். நனித்தால், நான் தான் நந்தியன்னு சொல்லிகிட்ருக்கேன். நனித்தால் சூப்பரான இடம். நனித்தாலுக்காகவே மட்டுமே இங்கே வரலாங்க. நல்ல ஸ்பாட்டுங்களா, டூரிஸ்ட்லாம் நிறையா வராங்க. இங்கே பாருங்கள் முன்னாடி ஃபால்ஸு. அந்த காரில் என்ன அவ்வளோ சவுண்ட் வச்சு பாட்டு கேட்டுட்டு போகிறாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு வேறு தெரிலைங்க. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். பிபின், அதுதாங்க அந்த கோயில். கெச்சுதான். Yes, that's the spot. வாவ், சூப்பருங்க. நம்ம போகிற கோயில் அங்கே தான். Drone. See, we don't know the rules here. ப்ரோ இங்கே வேண்டாம் ப்ரோ. இது வந்து கோயிலே ரெஸ்ட்ரிக்டடான பிளேஸாக கூட இருக்கலாம். ட்ரோன் விடாதீங்க. இங்கேருந்து வீடியோ எடுத்துக்கோங்க பேசாமல். கீழே பாருங்கள் ஒரு பாலம்லாம் இருக்குது, தண்ணி போயிட்டுருக்கு. அந்த கோயிலோட பேக் சைடில் ஒரு ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு. போகலாம் ப்ரோ. அந்த கோயில் போயிட்டு நம்ம கிளம்பிடலாம். நம்ம அடிச்சிருவோம் சண்டிகர். நான் ஒரு சுச்சா ஆமாங்க, நான் வந்து லடாக் போயாகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதான் சொல்கிறாரு. கரெக்டு தான். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு இந்த கோயில் போய் கும்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம். நமக்கும் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்ப்போம். ஏன்னா பெரிய பெரிய விஐபிலாம் அங்கே வந்துட்டு போயிருக்காங்க. அதனால் அந்த கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நான் வ்ளாக் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பிட்டுங்க. ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இந்த கோயிலுக்கே போகணும். போய் பாப்பா எப்படி இருக்குன்னு. அப்பா, இந்த ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு இந்த ஸ்கூட்டி ஓட்டினா தாங்க கரெக்டாக இருக்குது. ரைடிங் ஜாக்கெட்டு, ரெயினில் இதெல்லாம் போட்டு கசகசன்னு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக ஜாலியாக கிளம்பிட்டோம். நல்லா இருக்குங்க ஸ்கூட்டியில் இப்படி ஜாலியாக போகிறதுக்கு. அதாவது இது ஊருக்குள்ளே சுற்றுறதுக்குலாம் எனக்கு ஸ்கூட்டி ரொம்ப பிடிக்குங்க. பைக்கை விட ஸ்கூட்டி ரொம்ப பிடிக்கும். அது என்டார்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வேறு என் ஃப்ரெண்டு இந்த விளாக் பார்த்தானா கேட்பான், என்டார்க் பிடிக்குன்னு சொல்லிட்டியா அப்படின்ட்டு. ஏன்னா அவன் என்டார்க் வச்சுருக்கான். ஏன்னாச்சு ஏன் நிற்கிறாரு நம்ம ஃப்ரெண்டு. இருங்க பார்ப்போம். ஃபோட்டோ எடுக்கட்டும். பிபின், அவ்வளோதாங்க. பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஃபுல்லாக பார்க்கிங் தான். முதல்ல கோயிலுக்கு போகணுங்க. உள்ளே வீடியோ எடுக்க விட்றாங்களா என்னென்னு வேறு தெரியலையே. சரி பார்ப்போம். சும்மா போய் பார்த்துட்டு வர வேண்டியது தான். அதான் கோயில் தான் அங்கே இருக்குது. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. நாங்கள் ஏதோ ரைஸ் சாப்பிட்றோம், அப்புறம் பக்கோடா அது இதுன்னு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு போய் முதல்ல சாமி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்க, மீதெல்லாம் வாங்க நம்ம உள்ளே போக ப்ளாக் பண்ணி. பிபின்,
அங்கே ஃபுட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே தான் சாப்பிட்டோம். இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் ஃபுல்லாக மார்க்கெட்டு, லைட்டாக கூத்தில் வேறு போடுதா, கிளைமேட் வேறு மாதிரி இருக்குங்க. இதில் வெயில் வேறு அடிக்கிறதுனால சூப்பராக இருக்குதோ. அங்கே கொடி ஒன்று பறந்துட்டுருக்கே, அதான் டெம்பிள். இங்கே லடாக் ஃப்ளாக்லாம் பார்த்தேங்க, அதெல்லாம் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம், மேபி ட்ரை பண்ணுவோம். இல்லை லே லடாக்கில் போய் வாங்கிப்போம், இங்கெல்லாம் வேண்டாம். ஓகேங்க, இதெல்லாம் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளாக் பண்ணுறேன். பிபின் வீடியோலாம் எடுக்கக்கூடாது என்னன்னு தெரிலிங்க, 2 பேர் செக்யூரிட்டிக்கு வேறு நிற்கிறாங்க. பிபின் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்காக இல்லை, சும்மா தான் நிற்கிறாங்க. கீழே பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு. ஷூ மெயினாக விட்டுட்டு வரணுங்க, ஷூ போடக்கூடாது. ஓகேங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளாக் பண்ணுறேங்க. கோயில் அழகாக தான் இருக்குது. ஃபோன் அலோவா என்னன்னே தெரில. சரி பார்ப்போம், நான் உள்ளே போயிட்டு எடுக்க முடிஞ்ச எடுத்து காட்டுறேங்க. பிபின் சாரிங்க, திரும்பவும் வந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. உள்ளே வந்து நான் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா இந்த கோயில் அவ்வளோ அமைதியாக இருந்தது. இந்த கோயிலோட அமைதியை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உள்ளே எதுவுமே நான் வீடியோ எடுக்கல. நல்லா உள்ளேலாம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ளே போயிட்டு இந்த பிரசாதம் ஒன்று கொடுத்தாங்க, இதை வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நம்ம கிளம்புவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாய் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட எண்ட் பண்ணிடலாம். ஏன் இந்த வீடியோ மட்டும் தனியாக ஒரு விளாகாக போகிறேன்னா, இந்த கோயில் மட்டும் தனியாக ஒரு விளாக் போடணுன்னு ஆசைங்க, அதனால தான் பண்ணேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா நான் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோக்கா தெரியாதுங்க. ஆனால் உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணுன்னையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அம்மன் சாமி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சாமி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் சாமி இருக்கும். சிவன் சாமிக்கு அப்புறம் வேறு என்ன ஆஞ்சநேயர் இருப்பார். அப்புறம் உள்ளே போனீங்கன்னா நீம் கரோலி பாபா இருக்கார்ல, ஆமாம் நீம் தான், ஆமாம் நீம் கரோலி பாபா, அவரோட ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குங்க, பயங்கரமாக இருக்கும். அதுதான் பார்த்தோம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் விளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா சண்டிகர் தான் போக போகிறோம். சண்டிகர் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. பிபின் எங்கே நிதிஷ் ப்ரோ அங்கே பாருங்கள், அங்கே ரவுண்ட் அடிச்சிட்ருக்காரு. ஓகே பிபின், அவ்வளோதான், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட எண்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐகான் தெரிஞ்சுக்க பிபின், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.